ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இப்போ நான் எங்கே இருக்கேன்னா, அந்த மாதிரி கூத்தன் குளம், அதாவது திருநெல்வேலியிலேருந்து 35 கிலோமீட்டர் ஃப்ரெண்ட்ஸ், 35லேருந்து 40 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே வந்தோம். ஏன்னா அங்கே வந்து பறவைகள் சரணாலயம்னு சொன்னாங்க. நல்லா நம்ம யூடியூப் இன்ஸ்டாவில் பார்த்து தான் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஓகே, அங்கே போயிட்டு போவோம். ஏன்னா நாங்கள் வந்து இங்கே 7 மணிக்கு 7:15 மணிக்கு கிளம்புனோம் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கெல்லாம் ஏன்னா நம்ம 2:30 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகிடுது. நம்ம டிஃபன் கிளம்புற போகிற வழியிலே முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு 12:30 மணிக்கு முடிஞ்சது. ஓகே, இந்த இடம் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. நீங்கள் வந்தோம். சரியான வெயில் ஃப்ரெண்ட்ஸ், சரியான வெயில். நான் வாய்ஸ் கொடுத்து தான் எடுத்தேன், பேசி தான் எடுத்தேன். ஆனால் அந்த காற்று சரியான காற்று. உங்களுக்கே தெரியும், நான் அந்த மரத்தில் ஆடுற மாதிரிலாம் வீடியோ போட்டிருந்துருப்பேன். அது ஒரு சின்ன சின்ன ஒரு சந்தோஷங்கள் தானே இல்லையா? நினைக்கிறவங்க நினைப்பாங்க, என்ன இந்த வயசில் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வயசுலலாம் சின்ன வயசுலலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு. இன்றைக்கி குழந்தைங்கள வச்சு நம்ம நல்லாயிருக்கோம். ஓகே, நம்ம அக்கா தங்கையோடு போகும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு சந்தோஷங்களை அனுபவிப்போமே அப்படின்னா அந்த மரத்தில் கூட ஒரு சுற்றி உங்களுக்கு வீடியோ போட்டிருந்துருப்பேன். அன்னைக்கு நமக்கு என்ன சந்தோஷங்கள் கிடைக்குமோ நம்ம போகிற இடத்துல அதை நம்ம அனுபவிச்சிடணும்னு நான் நினைக்கிற ஆள். ஏன்னா இயற்கையை வந்து ரசிக்காதவங்க யார் இருக்காங்க சொல்லுங்கள்? நான் பேசிகிட்டே இருக்கேன், அவ்வளோ காற்றடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்னா, நாங்கள் வந்து உள்ளே வந்தோன்னே கேட்டோம். அவங்க வந்து நீங்கள் வந்து போங்கம்மா, நீங்கள் வீடியோலாம் எடுத்துக்கலாம், வீடியோ எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஒரே நிறைய பரப்பளவு வந்து இடங்கள் வந்து நிறைய வளைச்சி போட்டிருக்காங்க. அது என்னென்னா, டிசம்பர் மாதத்துலேருந்து இந்த ஜூலை மாதம் வரையும் தான் அந்த பறவைகள்லாம் எந்தெந்த நாட்டில் இருந்தோ வருமா. இங்கே பாருங்களேன், இந்த பறவைகளை பார்க்குறதுக்கே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. என்னால் எவ்வளோ அளவுக்கு வீடியோ எடுக்க முடியுமோ ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன். அந்தந்த மரத்தில் நிறைய பறவைகள் உட்காந்துருக்கு. அது வந்து அந்த டிசம்பர் மாதம் வந்து ஜூலை மாதம் கிளம்பிடுமா. அதாவது அது வந்து இனப்பெருக்கு பண்ணுற மாதமா. இந்த மாதங்கள்லாம் வருமா, இனப்பெருக்கு பண்ணிவிட்டு அது அந்தந்த நாட்டுக்கு திரும்ப போயிடுமா ஃப்ரெண்ட்ஸ். அப்படி சொன்னாங்க. நீங்கள் கீழே இறங்காதீங்கம்மா, இறங்குனா அந்த பறவைகள் வந்து பறந்துடும் அப்படின்னாங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து அந்த ஆத்தங்கரையிலேயே ஒட்டி இந்த வந்து சாஸ்தா கோயில் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே கிருஷ்ணர் கோயில் ஒன்று இருக்குது. அதெல்லாம் சாயந்தரம் தான் நம்ம உள்ளே போக முடியும். நாங்கள் வந்து ஒரு 2:30 மணிக்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், கோயிலுக்கு போயிட்டு ஒரு 1:30 மணி 2 மணி இருக்கும் நாங்கள் வரும்போது. ஓகே, நமக்கு இடம் சூப்பராக இருக்குது, தண்ணி அப்படியே அவ்வளோ ப்யூராக இருக்குது. ஆனால் இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, சாப்பிட்டா கையெலம்புறதுக்கு என்ன பண்ணுறது? இங்கே பாருங்கள், இந்த பறவைகள்லாம் வானத்தை தொடலை தான் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேயே தொற்றுமோ என்னமோ தெரியல, அந்தளவுக்கு வந்து இந்த பறவைகள்லாம் தொற்றுது, வானத்தவே தொற்றும், அந்தளவுக்கு உயர பறக்குது. நானும் ஃபோன் வந்து அவ்வளோ தூரத்துக்கும் கொண்டு போய் தான் இதை எடுத்தேன். அப்பப்போ ஒரு 4-5 பறவைகள் பறக்குது. அப்புறம் மரத்தில் ஃபுல்லாக மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது மரத்தில் தான். ஏன்னா 2வது வெயில் வேறு. ஒரு வேளை சாயந்தரம் பறக்குமோ என்னமோ, எல்லாம் வெளியில் வருமோ என்னன்னு தெரியல. பாதி பறவைகள் தண்ணிக்குள்ளே இருக்குது, பாதி பறவைகள் மரத்துக்கு ஃபுல்லாக பறவைகள் தான். இங்கே பாருங்கள், நான் மரம் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மரத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200-300 பறவைகள் இருக்கும். அந்த அளவுக்கு இருந்துச்சு. நாங்கள் வரும்போதே என்ட்ரன்ஸ்லேயே என்ன ஆயிடுச்சுன்னா, மரத்துக்கு பெரிய பெரிய பறவைகள் மூக்கெலாம் வந்து கொக்கு மூக்கோட இருக்கலே நான் பார்த்த வரையும் கொக்கு மூக்கு தான் பெருசாக இருக்கும்னு நினச்சிருக்கேன். ஆனால் இந்த பறவைகளுக்கெல்லாம் அவ்வளோ மூக்கு அவ்வளோ பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நாங்கள் வர வழியில் கூடு கட்டியிருக்கு. மரத்துலலாம் கூடு கட்டியிருக்கு. அதுதான் இனப்பெருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? அது வந்து இங்கே தான் வந்து இனப்பெருக்கு பண்ணுமா. அதாவது வேடந்தாங்களோட இதோடைய பரப்பளவு நிறையான்னு சொல்லிக்கிட்டாங்க. இங்கே பாருங்கள், இந்த மரத்தில் உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஜூம் பண்ணி தான் எடுத்திருக்கேன். அவ்வளோ பறவைகள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது பார்க்கவே மனசு ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஓகே, இதெல்லாம் பார்த்துட்டு சரி சாப்பிட்டா கையெலம்ப வேணுமே அப்படின்னா அங்கே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க சொன்னாங்க இங்கே தண்ணி எல்லாமே இருக்குன்ட்டு. நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே நாங்கள் இங்கே வந்து உவரிக்கு வந்துட்டோம். நம்ம டிரைவர் தம்பி வருவார் இல்லையா, அவர் தான் சொன்னார் பக்கத்தில் உவரி இருக்குது. ஏன்னா 4:30 மணிக்கு தான் கோவிலும் ஓப்பன் பண்ணுவாங்க. சரி, பக்கத்தில் சூரிய நாராயணன் கோயில் இருக்குது, அங்கே போகலான்ட்டு இங்கே வந்துட்டோம், உவரிக்கு வந்துட்டோம். வந்தால் எங்களுக்கு 3 பேருக்கும், எங்கள் அக்கா தங்க அந்த பொண்ணுக்கும் அவ்வளோ சந்தோஷம். இப்படி ஒரு திருச்செந்தூர், கன்னியாகுமரி, வேளாங்கண்ணி, ராமேஸ்வரம் இந்த மாதிரிலாம் தண்ணியோட இவ்வளோ பெரிய கடல் பார்க்குறது நாங்கள் திருநெல்வேலியில் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இருக்கட்டும், அங்கேயே உட்காந்துட்டோம். இவ்வளோ தண்ணி இருந்தது. ஆனால் அந்த தண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எங்களுக்கே தெரிஞ்சது, அந்த சாக்கடை தண்ணியோட ஒரு பைப்பை கனெக்ட் பண்ணி இந்த இதில் வந்தது. அது சாக்கடை தண்ணியாக என்னன்னு தெரில, ஆனால் கொஞ்சம் ஸ்மெல் அடிச்சிச்சு. நாங்களும் உட்காந்துட்டு இருந்த அந்த குழந்தையோட ஒரு குழந்தை இருந்தது, என் பேரம்பேத்தி மாதிரியே. அதுவும் நல்லா சிரித்து அவங்க அப்பாவோட நல்லா முங்கி குளித்தாங்க. அது என்னென்னா, நேற்றுக்கே உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு பொருள் தொலைஞ்சு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எங்கள் வீட்லேயே தான் இருந்தது.
அது வந்து நாங்கள் ரொம்ப மன உளைச்சல்லையே இருந்தோம். அப்போ தான் நாங்கள் யதார்த்தமாக நெல்லையப்பர் கோயிலுக்கு நாங்கள் வந்தோம். அப்போ நெல்லையப்பர் கோயிலுக்கு வரும்போது இந்த பொருள் எப்படியாவது எங்களுக்கு கிடச்சிடணும்ப்பா, கிடச்சோன்னே ஒரே வாரத்தில் 10 நாளைக்குள்ளே நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரக்காசம்மனுக்கும் கோமதி அம்மனுக்கு அதுக்கப்புறம் இங்கே கணக்கன்பட்டி சித்தருக்கு வேண்டிக்கிட்டோம். இப்போ இந்த கோயிலுக்கும் நாங்கள் வந்து வேண்டுதல் நிறைவேற்றியாச்சு. அரக்காசம்மனுக்கும் போயிட்டு வந்துட்டோம். அதுக்கு தான் நான் மறுபடியும் நெல்லையப்பர் கோயிலுக்கு வந்தேன். அதனால் அந்த வீடியோ போடலை நான் உங்களுக்கு. சரி, போடாத வீடியோ போடுவோமேன்ட்டு இங்கே பாருங்கள், கடல் அவ்வளோ நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகவே இந்த படகு தான், அந்த கப்பல், அந்த படகு தானே சொல்லுவாங்க மீன் பிடிக்கிறத, அது நிறைய இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உவரியில் வந்து அப்போ நம்ம கூட வர தம்பி வந்து கிறிஸ்டின் தான். ஆனால் எல்லா கோயிலுக்கும் எங்களோட எல்லா கோயிலுக்குமே வருவாங்க. எல்லா கோயிலுக்குமே அந்த ஒரு பாரபட்சமே கிடையாது. இது வந்து ஃப்ளைட் மாதிரி கட்டியிருக்காங்க. வாங்கக்கா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்னியாகுமரி போகிறோம் சுற்றுலா பயணத்துக்கு, அப்புறம் வேளாங்கண்ணி போகிறோம், ராமேஸ்வரம் போகிறோம், அது எல்லாமே கடல் தானே. சரி, கடல் இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, பார்க்க வருவோம் சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போனால் இந்த ஒவ்வொரு தூண்லையும் ஒவ்வொரு நாடு, அதாவது சுவிட்சர்லாந்து, அப்புறம் அயர்லாண்டா அது, அப்புறம் லண்டன், எந்தெந்த ஒரு நாட்டில் அந்தந்த மாதா இருப்பாங்களோ அதெல்லாம் ஒவ்வொரு தூண்லையும் அந்த நேம் போர்டுக்கிட்ட எழுதி வச்சுருக்காங்க. அப்போ நான் கேட்டப்போ தான் தம்பி சொன்னார், ஒவ்வொரு ஊரில் எந்தெந்த மாதா இருப்பாங்கள்ல அதெல்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்கக்கா அப்படின்னாங்க. அப்படியே நாங்கள் ஒரு சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ரொம்ப மன அமைதியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இங்கே வந்து இந்த படகெல்லாம் விட மாட்டேங்கிறாங்க, யாரையுமே அலோவ் பண்ணுறது கிடையாது. இது மீன் பிடிக்கிற இது போல், அதனால் யாருமே உள்ளே அலோவுடு கிடையாது, போட்டிங் கிடையாது. மற்றபடி மீன் பிடிக்கிறதுக்கெல்லாம் ஒரு 2-3 படகு போயிட்டு இருந்துச்சு. நல்லா சூப்பராக கட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருந்தது. அப்படியே நான் தான் நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், உங்களுக்கு 2-3 ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். இங்கே பாருங்கள், இங்கே இதிலலாம் உட்காந்து நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம். சரி, நான் எப்பயுமே இன்றைக்கி பொழுது மட்டும்தான் இன்றைக்கி மட்டும்தான் நம்ம கையில், அது கூட சொல்ல முடியாது, அடுத்த நிமிஷம் கூட நம்மக்கிட்ட சொல்ல முடியாது. இந்த இருக்கிற நொடி தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நமக்கு பொன்னான நேரம். நம்ம போகிற நேரத்தில் நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ மன வருத்தங்கள் எல்லாருக்குமே இருந்தால் கூட நம்ம போன இடத்துல ஒரு சந்தோஷமாக, அந்த மரத்தில் கூட அந்த கூத்தன்குளம் பறவைகள் சரணாலயத்தில் கூட ஒரு ரீல்ஸ் மாதிரி, அது ரீல்ஸ் கிடையாது, சும்மா நாங்களாக ஒரு சின்ன பிள்ளைங்க மாதிரி போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு மாதிரி ஒரு சுற்றி அதில் ஒரு பாட்டு போட்டிருந்துருப்பேன். அதெல்லாம் அந்த நேரம் கிடைக்கிற நமக்கு சந்தோஷம் இல்லையா, அதெல்லாம் நம்ம அனுபவிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிற இதுதான். ஏன்னா நம்மளோட வர்றவங்களையும் நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும். அது அக்கா தங்கையாக இருக்கட்டும், ஃப்ரெண்டாக இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும். ஆனால் நம்மளோட வரும்போது அவங்களும் அந்த ஹாப்பியாக இருக்கணும். பார்க்காத இடத்துக்குலாம் நம்மளால் முடிஞ்சது கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் தான் நான். அந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப சூப்பராக போனது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நாங்கள் ஒரு 6:30 மணிக்கு ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு அந்த குழந்தைங்கிட்ட தான் அந்த படியில் உட்காந்து இயற்கையாக சாதாரணமாக உட்காந்து நாங்கள் அந்த குழந்தைகிட்ட பேசி சிரிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டோம். ஆனால் தண்ணி கொஞ்சம் சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ், குளிக்கிறவங்கெல்லாம் பார்த்து குளிங்க. ஏன்னா அது இங்கே பாருங்கள், நாங்கள் இருக்கும்போதே 2-3 அந்த மீன் பிடிக்கிறதுக்கு போவாங்க இல்லையா பசங்கள்லாம் போயிட்டு இருந்தாங்க. அப்படியே நாங்களும் வந்துட்டு நேரம் ஆகிடுச்சு. நாங்கள் அங்கேருந்து கிளம்பும் போதே 6:45 ஆகிடுச்சு. அப்படியே வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு வரதுக்கு 11:30 மணி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த ட்ரிப்பு சூப்பராகவே போச்சு. ஒவ்வொரு ட்ரிப்பும் எங்களுக்கு சூப்பராக தான் போகுது. இது கடல் சார்ந்த இடங்கிறனால நாங்கள் கடைசியில் எந்த கோயிலுக்குமே போக முடியல ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் நெல்லையப்பர் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு அவங்களுக்கு நம்ம என்ன வேண்டியிருந்தோமோ அதை நமக்கு நடத்தி கொடுத்துட்டாங்க. அந்த பொருள் நல்லபடியாக கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு அரக்காசம்மனுக்கும் போயாச்சு, நெல்லையப்பருக்கும் போயாச்சு. அடுத்த வாரம் வந்து இவங்க கணக்கம்பட்டிக்கு போனோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த குழந்தையோட தான் நாங்கள் ரொம்ப நேரம் பேசிட்டு விளையாண்டுட்டு இருந்தோம். அதுவும் பயமே இல்லாமல் நல்லா முங்கி அவங்க அப்பா வந்து நல்லா முக்கி விடுன்னு சொல்லிகிட்டே இருந்துச்சு. அது கூட நாங்கள் ஒரு 10 நிமிஷம் எங்களையே மறந்து அந்த குழந்தையோட நாங்கள் வந்து என் பேரம்பேத்திக்கிட்ட நம்ம எப்படி இது பண்ணுவோம் அந்த மாதிரி அந்த குழந்தைகிட்ட நல்லா பேசி நல்லா சிரிச்சுட்டு அன்னைக்கு பொழுது அந்த மாதிரி போயிடுச்சு. எப்பயுமே நமக்கு இன்றைக்கி பொழுது தான் நம்ம கையில், நாளைக்கு பொழுது எப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா. அது நமக்கு கடவுளுக்கு தான் அது தெரியும், நமக்கு தெரியாது. அதனால் அன்றாட அன்னன்னைக்கு எங்கெங்கே நீங்கள் போகிறீங்களோ அது நம்மளால் முடிஞ்சது. இளமையில் நம்ம எல்லாத்தையுமே அனுபவிச்சிருக்க மாட்டோம். நமக்கு முதுமை காலத்தில் தான் ஒவ்வொன்றும் நமக்கு கிடைக்கும்போது அதை அனுபவிச்சிருங்க. ஏஜில் எதுவுமே முடியாது. நமக்கு ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் தான் அதெல்லாம் வந்து கடவுளுடைய அனுகிரகம் நமக்கு கொடுக்கறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.